அனைவருக்கும் வணக்கம். தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் தொண்டர்களுக்கு ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். அதை நம்ம பார்க்க போறோம். அதிமுகவினுடைய எம்பி, தேனி நாடாளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்றத்தினுடைய அதிமுக குழு தலைவர் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் தன் தொண்டர்களே, உண்மையான தொண்டர்களே, நீங்க தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுமே கழகத்தினுடைய நலன், தமிழக மக்களுடைய வளர்ச்சி, தொண்டர்களுடைய நலன் இது சார்ந்தே தான் இருக்கும். ஐயா என்ன முடிவு எடுத்தாலும் அதற்கு நாம கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த பதிவிலேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 முறை பாரத பிரதமராக இருந்தவர் 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக வருவதற்கு நாம வலு சேர்க்கணும், இந்த நாடு வல்லரசாகணும் அப்படிங்கிறதுலையும் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த தொண்டர்களே நீங்கள் தயாராகுங்கள், உண்மையான தொண்டர்களே நீங்கள் தயாராகுங்கள் அப்படிங்கும் போதே நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, உண்மையான தொண்டர்கள் அப்படின்னா யாருன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி இருக்கிற தொண்டர்களை தான் அவங்க சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி பின்னாடி தொண்டர்கள் இருக்காங்கிறதே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அவங்கள்ட்ட இது எம்எல்ஏக்களும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. அதை வச்சுதான் தன்னை ஒரு பொதுச் செயலாளராக அறிவிச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில் ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. மக்கள் இந்த முறை எடப்பாடி பழனிசாமியை துரத்தி விட்டுருவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஏற்கனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி, நீங்க ஆளுமைக்கு தகுதி இல்லாத ஆளு, நீங்க அதிமுகவுடைய ஆளுமைக்கு நீங்க தகுதி இல்லாத ஆள், நீங்க அதனால நாங்க உங்களை நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு 64,000 வாக்கு வித்தியாசத்துல தோற்கடிச்சாங்க, கையில இரட்டை இலை சின்னத்தை கொடுத்துமே. ஆனா இப்ப ஏத்துக்குருவாங்களா? ஏத்துக்கிறவே மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி எல்லா இடங்கள்லயுமே கூவி கூப்பிட்டாரு, ஐயா நீங்க கூட்டணிக்கு வாங்க, நீங்க கூட்டணிக்கு வாங்க, பால்காரன் முதற்கொண்டு, ஐஸ் விற்கிறவன் முதற்கொண்டு, இது தெருவில் யாரும் நடந்து போனாலும் நீங்க 2 சீட்டு வாங்கிக்கோங்க, நீங்க 2 சீட்டு வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு கூவி அழைச்சு பார்த்தாங்க. எல்லாரும் ஒரே கும்பிட போட்டுட்டு, ஐயா சாமி உன்னுடைய சமாச்சாரம் எனக்கு வேணாம், உன் கூட சேர்ந்தேன்னா என்ன சார்ந்தவங்களே என்னை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க. இப்படித்தான் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமை இருக்கு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்துல எந்த சொல்லி தேர்தல் பிரச்சாரம் பண்ண போறாருன்னு தான் தெரியல. ஏன்னா பாரத பிரதமரா நரேந்திர மோடி வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரமும் பண்ண முடியாது. இங்க திமுகவை எதிர்த்தும் பிரச்சாரம் பண்ண முடியாது. ஆக மொத்தம் இவர் எப்படி பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்னா, அம்மாவுக்காக ஓட்டு போடுங்க, ரெட்டலைக்காக ஓட்டு போடுங்கன்னு தான் சொல்லுவார். எனக்காக ஓட்டு போடுங்கன்னு சொல்ல மாட்டாரு. ஏன்னா நீங்க யாருன்னு சொல்லி மக்களுக்கு நல்லாவே தெரியும். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை எந்த அளவுக்கு சீர்குலைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு விழுகாது. அதனாலதான் டம்மியான வேட்பாளர் அறிவிச்சுக்கிட்டு தன்னை ஒரு ஆளுமைன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காரு. தெரியத்தனமா போய் தேமுதிக மாட்டிக்கிடுச்சு. அரசியல் வாழ்க்கை தேமுதிகவுக்கு முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லலாம். உண்மையான தொண்டர்கள் எல்லாருமே ராமநாதபுரம் நோக்கி தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லி தான் அந்த பதிவு போட்டுக்கிருக்காங்க. இன்னைக்கு ராமநாதபுரத்தில் மாவட்ட கழக இருக்கக்கூடிய அண்ணன் ராஜ்யசபா எம்பி தர்மர் அவர்கள் சுறுசுறுப்பா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. சும்மாவே சுரண்டு சுத்துவாரு. இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் வேற அந்த களத்துல நிற்கிறதுனால சொல்லவே தேவையில்லை, கையில பிடிக்க முடியாது. ராமநாதபுரம் மக்களவை தொகுதி களம் தயாராகிருச்சு. ஐயா ஓபிஎஸ் வேட்பாளர் ஆகிட்டாங்க. தொண்டர்கள் எல்லாருமே உழைக்க தயாராகிட்டாங்க. பணி செய்வோம், வெற்றி அடைவோம். அதிமுக எம்பி ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் சொன்னது போல உண்மையான தொண்டர்கள் எல்லாருமே தயாராகி விட்டார்கள், உழைக்க தயாராகி விட்டார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். நன்றி, வணக்கம்.